ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டு சூப்பராக தாமதமானாலும் செம்மையாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, கைதிக்கு கொடுக்குற மாதிரி. என்னையா நடக்குதுன்ற மாதிரி. ஆனால் எல்லாருமே போடலை. குறிப்பாக கமருதீன் போட்டிருக்காரு, விஜய் பார்வதி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆதரை போட்டிருக்காங்க. என்னையா நடக்குது, என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்கள பற்றி அவங்களே கருத்து சொல்கிறாங்களா, இல்லை மற்றவங்க வந்து அவங்கள பற்றின கருத்துக்களை சொல்லி ஸ்லேட்டை மாட்டி விட்ருக்காங்களா தெரியல. ஆனால் வந்துட்டு என்னென்ன மாட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதரைக்கு வந்துட்டு ஐ ட்ரைட் மை பெஸ்ட்டு அண்ட் க்ரோ மை பெஸ்ட்டு பட் இட்ஸ் தேர் ஒப்பீனியன் தேங்க்யூ. நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணி தான் இருக்கேன், நான் வந்துட்டு வளர்ந்துட்டு தான் இருந்திருக்கேன் என்னோடய பெஸ்ட்டை வச்சு. ஆனால் அது அவங்களோட ஒப்பீனியன்ற மாதிரி வந்து போட்டுருந்தாங்க அவங்களுடைய இதில் ஸ்லேட்டில். அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு அவர் வந்துட்டு வின்னிங் டீமில் இல்லை, ஒற்றுமை இல்லை, தூக்கம் இல்லை, கேர்லெஸ்னஸ்ஸு அண்டு முட்டை மேட்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க. விஜய் போடுறதுக்கு என்ன ஸ்லேட்டுன்றது தெரியல. இப்போ என்னென்னா, கமருதீனுக்கும் ஃபஸ்ட்டு ஆதரைக்கும், கமருதீன், ஆதரை, விஜய் பார்வதி, அரோரா 4 பேர் நிற்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஆதரை கிட்ட சொல்கிறார், நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய கருத்தை திணிக்கணும், சொல்லணும்னு அவசியம் இல்லாமல் அப்படின்னு நான் எதுக்கு சொன்னேன்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு சரி விடுங்கன்னு சொல்லிட்டு, அம்மா நான் என்ன காலில் விழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவோட காலிலே விழுந்துறாரு. ஒரு பக்கம் கமருதீன் என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்ரூம் படம் வந்துட்டு செம்மடி அடிக்கிறார், பயங்கரமாக பேசுகிறார். அரோரா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு இப்போ வந்து மைண்டு ஃபுல்லாக ஆதரை தான் இருக்கான், அதுதான் விஷயம். அதனால் இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி நீ அந்த விஷயத்தை நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சொன்னியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த விஷயம் தெரியல, ஷாக் ஆகிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி, சொன்னியா இல்லையா அதை சொல்லி சாக்க குறைச்சிட்டு அப்படின்னு. அப்போது நீ இவ்வளோ நாளாக அதை நினச்சிட்டு தான் பண்ணி, அப்புறம் எதுக்கு என் கூட ஃப்ரெண்டாக பழகினா அப்படின்னு அவங்க சத்தம் போட, நான் எங்கே ஃப்ரெண்டாக பழகினேன், நீ தானடி அங்கே வந்து அதில் இல்லை எழுதி கொடுத்த, என்கிட்ட வந்து பேச மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு உனக்கு ஆதிரி தான் அப்படின்ட்டு அப்படின்னு வந்தார். அப்புறமா அப்படியே பிடிச்சிட்டு மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் என்கிட்ட பேசேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிரி யார் கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் இருக்க கோவம் தான் கமரு பண்ணி, அவள் யார் அவள் யார் அப்படின்னு வரல. அது மாதிரி முடிக்கிறார் ப்ரொமோ 2. பயங்கரமாக இருக்குது, செம்ம வெறித்தனமாக 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆதரிக்கிட்ட இவங்க சொன்னாங்களா, இல்லை ஆதரி இவங்ககிட்ட வந்து சொன்னாங்களே தெரில, கமருதீன்கிட்ட யாரை வந்து சொன்னாங்களே தெரில. இந்த விஷயத்தை நீ சொன்னியாமே அப்படிங்கும்போது இவங்க ஷாக் ஆகிறத பார்த்தா தெரிஞ்சிருச்சான்னு. ஒருவேளை வந்துட்டு இவன் மட்டும் ரெமோ கிட்ட போட்டுதானே, நான் ஃபஸ்ட் வீக் பார்த்துருந்தேன்னா நான் பழகிருக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களே, அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்களோ, இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எதுவாக இருக்கும், ஒரு இடத்த அடி வாங்கினா தெரியும், நம்ம வாங்காத இடமே இல்லை, அந்த மாதிரி வந்து யோசிக்குது அவங்க தோணுது. நிறைய விஷயம் வேறு பேசிட்டோம். போன 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் கிட்ட வேறு கழுவி ஊற்றிருக்கோம் 2 பேரையும். என்ன நடக்க போது தெரியலன்ற மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இவர் வந்துட்டு பயங்கரமாக கொஸ்டின் பண்ணி செம்மையாக அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கார். இது என்ன டாஸ்க்குன்றது தெரியல, எந்த டாஸ்க்கில் இப்படி அடிச்சிருக்குன்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொமோவில் அந்த டாஸ்க்கு செம்மையாக போச்சு. ஆதிரை வந்து பேசுகிறாங்க பேசிட்டே இருக்காங்க. வினோத் அப்படியே தகடுத்தோம் மாறாரு. ஏங்க சொல்லத்தான் விடுங்களேன், சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்கலாமன்னா சொல்லக்கூடாது. அந்த சூனாப்பானால படுற மாதிரி பண்ணுறாரு. சொல்லிடுவியா, முடிஞ்சால் சொல்லி காட்டு அப்படின்னு. அதாவதுங்க நான் அந்த இதை சொல்லி தான் பாரு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இங்கே. ரைட், இதை பற்றி மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.